ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 4ஆம் வகுப்பு கணிதம் தான் பார்க்க போகிறோம். பருவம் 3, பயிற்சி 4.2. பக்கம் எண் பார்த்துக்கோங்க 35 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா சரியா தவறா என கண்டறிக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரியான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், ஜனவரி தான். ஸோ சரி. செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதத்திற்கு இடையில் மார்ச் மாதம் உள்ளது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் தானே. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில அக்டோபர் இருக்குது, மார்ச் கிடையாது. ஸோ தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டின் கடைசி மாதம் ஜூலையா? இல்லை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் லாஸ்ட் மந்த்து. ஜூலை கிடையாது. அப்போ தவறு. பிப்ரவரி மாதத்தில் 30 நாட்கள் உள்ளதா? இல்லை, தவறு. ஏப்ரல் மாதத்திற்கு அடுத்த மாதம் மே ஆகும். ஆமாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஏப்ரலுக்கு அடுத்து மே தானே வருது. ஸோ சரி. இதான் அதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விடுபட்ட மாதத்தை எழுதுக. ஜூன் டேஷ், ஆகஸ்ட், செப்டம்பர். ஜூனுக்கு அடுத்து ஜூலை வரும். ஸோ ஜூலை. நெக்ஸ்ட்டு மார்ச், ஏப்ரல். நெக்ஸ்ட்டு 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரலுக்கு அடுத்து மே, அடுத்து ஜூன் போகணும். நெக்ஸ்ட்டு டேஷ், அக்டோபர், நவம்பர். அக்டோபருக்கு முன்னாடி செப்டம்பர். ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இதான் அதோட ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயிற்சி 4.3 பார்க்கலாம். இதோட பக்கம் எண் 39 இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்ட மருந்தின் தயாரிப்பு மற்றும் காலாவதி நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கிடையே உள்ள நாட்களை கணக்கிடுங்கன்னு போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், எம்எஃப்ஜி தயாரித்த டேட்டும் அதோட எக்ஸ்பிரி டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். 9/7/2022. எக்ஸ்பிரி டேட் 12/9/2022 போட்டிருக்காங்க. அப்போது 7ஆவது மாதம்னா நமக்கு என்ன வரும்? ஜூலை வரும். அப்போது ஜூலையில் எத்தனை நாட்கள் வரும்? 31 நாள் வரும். நெக்ஸ்ட்டு 9ஆவது மாதம்னா ஆகஸ்ட், செப்டம்பர் வரும். அப்போ நடுவில் என்ன மாதம் இருக்குது? ஆகஸ்ட் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக வரும் 31. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மாதம் 30 வரும். எடுத்து எழுதிட்டு 31னா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 9ஆம் தேதியிலேருந்து தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 9 நாளாக கழிக்கிறோம். 31 9 கழிச்சா 22. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் இங்கே கொடுக்கல, அது ஃபுல்லாக அந்த மந்த்து ஃபுல்லாக வரும் 31. நெக்ஸ்ட்டு செப்டம்பரில் 30 கொடுத்துருக்காங்க. 30 நாள். 30 நாள்லேருந்து 12 நாளாக கழிச்சா 18 வரும். அப்போது அது போ 18 எழுதிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்ற நாள் தான் நமக்கு இடையே உள்ள நாட்கள். ஸோ 74 நாள் வருது. இதான் இருக்கும் இடையே உள்ள நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நாட்காட்டியில் ஏதேனும் ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள எண்களில் உங்கள் படைப்புத்திறனை கொண்டு அமைப்புகளை காண்க. அதாவது இந்த மாதிரி அட்டவணையோ இல்லை சும்மா நம்ம இது மாதிரினாலும் போட்டு எழுதணும். இது நம்மளாக எழுதுறது தான். ஸோ இது நீங்களாக எழுதிக்கோங்க. தேங்க்யூ.